أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي زدني علما ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈரோக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜுமா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு வ தஆலா சங்கமிகு ரமலான் மாதத்தின் முன் ஏற்பாடாக ரஜபையும் ஷாபானையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதிலே ரஜப் மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. இப்போது நாம் ஷாபானில் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு 2 மாதத்துக்கு முன்பாகவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷாபான் வ பல்லிகனா ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபலையும் ஷாபாலையும் பரக்கத் செய், ரமலான் எங்களை அடைய செய் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அது அடிப்படையில் பரக்கத் ரொம்ப முக்கியம். ரஜபலையும் ஷாபாலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து கேட்டாங்க. ரமலான் அடையக்கூடிய தௌஃபீக்கை தா அல்லாஹ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்தாங்க. அந்த பரக்கத் வேணும்னு சொன்னால் சில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் தவிர்ந்திருக்கணும். ரமலானுக்கு முன்பாகவே இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு முன்பாகவே ரஜபிலேருந்து துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிறைய பாவம் செய்ய, உலகத்துல பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது, எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். அதுல சிறந்தவங்க யாருன்னு சொன்னா தௌபா யார் செய்யறாங்களோ அவங்க தான் மனிதர்ல சிறந்தவர்கள். ஒவ்வொரு மனிதனும் பாவத்துல மூழ்கிதான் இருக்கு. நம்ம சுத்தி ஏகப்பட்ட உலகம் ஒரு பாவத்துல சூழ்ந்திருக்குது. எங்க பார்த்தாலும் பாவம், நம்ம கண்ணு கிடைத்தவருக்கும் எதில் பார்த்தாலும் அனாச்சாரங்கள், அசிங்கங்கள். முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் டிவி இருக்கும். டிவி பற்றி நம்ம நிறைய பயன் பண்ணியிருப்போம். ஆனால் டிவி கூட இப்போ பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. ஏன்னு சொன்னால் ஒரு சபையில் உட்காந்துருந்தாங்க, ஒரு குடும்பமாக உட்காந்துருந்தோம் சொன்னால் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பார்க்க முடியும். நியூஸ் பார்த்தான்னு சொன்னால் நியூஸை தான் பார்ப்பாங்க. ஒரு ஆபாசமாக அசிங்கமாக படத்தை பார்த்தாங்க சொன்னால் படத்தை தான் எல்லாருமே, சின்னவங்க முதல் பெரியவங்க அதை தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு ஷைத்தான் வந்துருச்சு, மொபைல் ஃபோன். எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சபை நடந்தாலும், பள்ளிவாசலே பயம் நடந்துட்டு இருந்தாலும் யாருக்குமே தெரியாம பார்க்கவும் கேட்கவும் வசதி இந்த சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. காதுல பட்ஸ்ன்னுவாங்க, ப்ளூடூத்னுவாங்க, அதை காதுல மாட்டிக்கிட்டா போதும். அந்த செல்போன் ஓடுறதுல அந்த வீடியோ அப்படியே மறைச்சி பிரைட்னஸை கம்மி பண்ணி பார்த்துக்கிறாங்க. அது ஆடியோ சவுண்ட் அப்படியே கேட்டுக்கிறாங்க. டிவி கூட இப்போ பரவாயில்ல மாதிரி சூழ்நிலை மாறி போச்சு. ஏன்னு சொன்னா டிவி எல்லாத்துக்கும் தெரியும், பப்ளிக்கா பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனா கையில இருக்க செல்போன், இன்னும் சொல்ல போனா வாட்சில கூட மொபைல் வந்துருச்சு. வாட்சில கூட யூடியூப் பார்க்கறாங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இப்படி அசிங்கங்கள் எல்லாம் நிறைந்த உலகத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த துவா அவசியம் கேட்கணும். யா அல்லாஹ் ரஜபலையும் ஷாபாலையும் பரக்கத்தை கொடு, ரமலான் வரைக்கும் என்னை கொண்டு போய் எப்படியாவது சேர்த்துரு என்பதாக துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பரக்கத்து ஏற்படும் சொன்னா சில விஷயங்கள் தவிர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத் அப்படின்ற சூறால நல்ல சமூக
சிறு ஒழுக்க மனித தனி மனித ஒழுக்கத்தை அவ்வளவு அழகா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரான். இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இருந்துன்னு சொன்னா குஜராத் அப்படின்ற ஒரு சூறா, குஜராத் சொன்னா அறைகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரூம் சொல்லுவோம்ல, ரூம், அதுக்கு அதான் அர்த்தம். சல்லல்லாஹு மனைவியுடைய அறையை பத்தி அப்படின்ற அந்த டாபிக் வச்சு அந்த சூறாவை அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த சூறாவை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு தனிமத ஒழுக்கத்தை அல்லாஹ் அப்படியே வரிசையா படிப்படியா சொல்லிட்டே வரான். முதல்ல சல்லல்லாஹு பத்தி அல்லாஹ் சொல்றான், யா முஹம்மது அப்படின்னு சல்லல்லாஹு கூப்பிடாதீங்க, அவங்க யா ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுங்க, அல்லாஹ் நமக்கு கற்று தரான். அவங்க முன்னால உங்க சத்தத்தை உயர்த்தாதீங்க அப்படின்ற மாதிரி சல்லல்லாஹு எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமத ஒழுக்கத்தை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரான். அதுல ஒண்ணுதான் யா யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅதல் லன்னி இஸ்முன். நீங்க சந்தேகமான சில எண்ணங்களை தவிர்த்துக்குங்க, ஏன்னு சொன்னா அது பாவத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபலா தஜஸ்ஸஸு, இன்னும் பிறருடைய குறைகளை துரு ஆராயாதீங்க, அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டே வரான். இன்னும் சொல்ற அல்லாஹ் தஆலா வலா யகத பஅலுகும் பஅலா, உங்கள் பிறரை பத்தி நீங்க புறம் பேசிட்டு தெரியாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யஹபு அஹதுக்கும் அய்யகுல் ரஹம அஹிஹி மைதா, உங்களை யாராவது உங்க சகோதரருடைய கரியை, அதாவது மனித கறியை நீங்க சாப்பிட விரும்புவீங்களா? கறி துமுகு, நீங்க வெறுப்பீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நீங்க புறம் பேசுறது அந்த மாதிரி கேவலமான செயல் என்பதாக அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரான். ஏன் சொல்றான்னு சொன்னா ஒரு தனி மனிதன் எப்படி வாழலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தவிர்ந்து இருந்தாதான் அல்லாஹ் தஆலா நமக்கு ரஜபலையும் ஷாபாலையும் பரக்கத்தை தான், ஒரு பரக்கத்தான மாசம், அந்த பரக்கத்து முழுசா நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்ந்து இருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான், யாரையும் கேலி செய்யாதீங்க அப்படின்னு. பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சட்டத்தை சொன்னா ஆண்களுக்கு தான் சொல்லுவோம் அல்லாஹ் தஆலா. ஆண்களுக்கு சொன்னா அது பெண்களுக்கும் உள்ள அடங்கிடும். ஆனா சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தனித்தனியா ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் தனித்தனியா சொல்லுவோம். உதாரணமாக பார்வை தாழ்த்திக்கிங்க அப்படின்னு ஆண்களுக்கும் சொல்றான், பெண்களுக்கும் சொல்றான். அதே மாதிரி இந்த குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் தஆலா கேலி செய்யாதீங்க, ஆண்களாகிய நீங்கள் பிற ஆண்களை கேலி செய்யாதீங்க, பெண்களாகிய நீங்க பெண்களை கேலி செய்யாதீங்க, கிண்டல் செய்யாதீங்க. ஏன்னா நீங்க கிண்டல் செய்யறவங்க உங்களை விட சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தனித்தனியா சொல்றான். ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம், கடுமையான வேதனை இருக்குதுன்றதாக அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா அல்லாஹ் சொல்றான். கிண்டல் கேலி பல வகைப்படும். ஒருத்தன் ட்ரெஸ்ஸை பார்த்து கேலி பண்றது, ட்ரெஸ்ஸை பாரா ஒண்ணுமில்லாத எப்படி போட்டிருக்கான் பாரு அப்படின்னு ட்ரெஸ்ஸை வச்சு கேலி பண்றது. அவன் உருவத்தை எவ்வளவு குண்டா இருக்கான் பார், எவ்வளவு அசிங்கமா இருக்கான் பார், தொப்பை பார் அப்படின்னு சில உருவத்தை வச்சு கேலி பண்றது. இன்னும் சில பேர் அவனை தொழிலை வச்சு அவன் செய்யற வேலைலாம் ஒரு வேலையாடா, அவன் படிச்ச படிப்புக்கோ எப்படியோ இருக்க வேண்டியது, இந்த மாதிரி வேலை செய்யறான் அப்படின்னு இந்த கிண்டல் கேலி பல வகைப்படும். தொழிலை வச்சு, உடைய வச்சு, அவனுடைய நடத்தையை வச்சு, அவன் செயலை வச்சு, பேச்சை வச்சு கிண்டல் பண்றது. இந்த கிண்டல் பண்ற அல்லாஹ் தஆலா கடுமையா தண்டிக்கிறான். ஒரு ஆயத்துல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாரையும் கிண்டல் கேலி செய்யக்கூடாதான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை இறங்கணும்னு பயந்தாங்களாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா நாயை பொதுவாக நாய் நம்ம இஸ்லாம் வளர்க்க கூடாது, அது ஒரு அருவருப்பான பிரியாணி. சில பேர் அந்த நாயை கொஞ்சறாங்க, சில பேர் நாயை வெறுக்கிறாங்க. நம்ம அல்லாஹ் தஆலா நாயை கொஞ்சவும் செய்யல, வெறுக்கவும் சொல்லல. அது தொடாதீங்க, நாய் ஒரு விஷயம் அப்படி, நாய் ஒரு படைப்பு என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த ஆயத்தை இறந்ததுக்கு அப்புறம் யாரையும் கிண்டல் கேலி செய்யாதீங்க ஆயத்தை இறந்ததுக்கு அப்புறம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பயந்தாங்களாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு நாயை கேலி செஞ்சா அல்லாஹ் நம்ம நாயை மாதிரி மாத்திரணும் அப்படின்னு அந்த அளவுக்கு பயந்தாங்களாம். அதனால நாயை பத்தி எதுவுமே பேசாம இருந்தாங்க என்பதாக இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேலி கிண்டல் செய்து அவ்வளவு பெரிய பாவம் என்பதாக சொல்றாங்க. இதை இந்த ஆயத்துல முதல்ல அல்லாஹ் சொல்றான், தப்பான எண்ணம் கொள்ளாதீங்க. முதல் விஷயம், யாரையும் 3 விஷயத்த இந்த ஆயத்துல மேல சொன்ன ஆயத்துல 3 விஷயம் அல்லாஹ் சொல்றான். யாரையும் தப்பா எண்ணம் கொள்ளாதீங்க, பிறமே தப்பான எண்ணத்தை வைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 2வது, பிறருடைய ஃபலா தஜஸ்ஸஸு, துரு ஆராயாதீங்க. ஏதாவது கிடைச்சா போதும் அப்படியே அதை பத்தி ஒண்ணுதான் கிடைக்காது, 1 2 2 3 10 ஆக்கிது இவன்கிட்ட சொல்லும் போது எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு சொல்றது, அவன் எக்ஸ்ட்ரா கூட்டி குறைய சொல்றது. இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சா போட்டு வறுத்து எடுக்குது, எங்க பார்த்தாலும் அதை பத்தி பேசி அப்படி பண்ணா தெரியுமான்னு கேட்டு இந்த மாதிரி சிஐடின்னு சொல்லுவாங்களே, சிஐடி வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 3வது, புறம் பேசாதீங்க. இந்த 3 விஷயம் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றான். அதுதான் இன்னைக்கு ஜும்மா சிந்தனை. யாரை பத்தியும் கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்க, 2வது யாரோட குறையும் துரி ஆராயாதீங்க, 3வது புறம் பேசி தெரியாதீங்க என்பதாக சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லா விஷயத்துக்குமே ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதுல வேற நல்ல கோணத்துல பார்க்க கத்துக்கலுமா. எந்த விஷயமா இருந்தா நல்ல கோணத்தை பார்க்க கத்துக்கலுமா. ஒரு மனைவி கணவன்கிட்ட சொன்னாலாம், ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க, இவ்வளவு மட்டமா இருக்கிறாங்களே அப்படின்னு கணவன்கிட்ட சொன்னாங்க. அப்ப கணவன் கேட்கறான், ஏமா அப்படி சொல்ற, என் நண்பர் நல்லவங்களே அப்படின்னு. அப்ப மனைவி சொல்றான், இல்லங்க காசு இருந்தா வந்து ஒட்டுறாங்க, அவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட பிரிஞ்சு போயிடுறாங்க, காசு இருந்தா போன் பண்றாங்க, காசு எல்லாம் உங்களுக்கு கண்டுக்கதே இல்லையே. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படி தானே, பணம் இருந்தா சொந்தம் வரும், பணம் எல்லாம் சொந்தம் பிரிஞ்சு போகும் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி மனைவி கணவன்கிட்ட சொன்னான். அப்ப கணவன் சொன்னாதான், நீயாம அப்படி பாக்குற, என்கிட்ட காசு இருந்து சொன்னா அவங்களை நான் கண்ணியப்படுத்த சொல்லி என் வீடு தேடி வராங்க, என்கிட்ட காசு இல்லாத டைம்ல அவங்க வந்தா என்னால அவங்களை கவனிக்க முடியாது, நான் சிரமத்துக்கு உள்ளாயிடுவேன் அப்படின்னு பயந்து என்கிட்ட வராம இருக்கிறாங்க, அந்த கோணத்துல பாருமான்னு மனைவிக்கு கத்துத்தர.
இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தவறான கோணம் இருக்குது, சரியான கோணம் இருக்குது, நம்ம பார்க்கக்கூடிய விதத்தை தான் இருக்குது. அதனால இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க நல்ல கோணத்துல நல்ல சிந்தனையில செலுத்துங்க, எதையும் தவறான எண்ணம் யாருமே கொள்ளாதீங்க என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது முதல் விஷயம். யாருமே தப்பா எண்ணம் கொள்ளக்கூடாது. அவங்க சூழ்நிலை என்ன, சுச்சுவேஷன் என்ன, அவங்க குடும்ப நிலை என்ன, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியாம அவங்கள பத்தி பரப்பக்கூடாது. அவன் அப்படி பண்ணிட்டான் ஏன் பண்ணாலும் அவங்கள்ட்ட உட்காந்து பேசினாதான் தெரியும். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அதை சரின்னு சொல்ல வரல. அது என்ன குறையா இருந்தாலும் மத்தவங்களை பத்தி தப்பான எண்ணம் வச்சிடாதீங்க, இவன் அப்படிப்பட்டவன் தான், அப்படி முத்திரை சாப்பா குத்திராதீங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிடுறான். நமக்கு தனி மனித ஒழுக்கத்தை கத்து தரான். ரெண்டாவது பலா ஜஸ்ஸு, அவனுடைய குறைகளை துருவி ஆராயுதுங்க என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பேர் கிருபையாளன் தெரியுமா? அல்லாஹ்வோட கிருபையை பத்தி பேசிக்கிட்டே போறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒருவேளை மறுமையில எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சான்ஸ் கொடுத்துட்டான். என்னன்னா, ஹசன் பஸ்ரியே, உங்களுடைய ஆமல் பட்டோலையே நீங்க உலகத்தை செஞ்ச விஷயங்கள் எல்லாம் அமல்கள் நன்மைகள் எல்லாம் நான் விசாரிக்கட்டமா, அல்லது உங்க அம்மா பெத்த தாய் விசாரிக்கட்டும் அப்படின்னு கேட்டா நான் கண்ண மொழின்னு சொல்லுவேன், அல்லாவே நீ விசாரணை செய்ய அம்மாட்ட கொடுத்துறாதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் கிருபையாளனா. அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன தேவை அர்த்தம்? அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு தஃப்சீர் இப்படி விளக்கம் தராங்க. அர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், அந்த ரஹ்மான் என்ன அர்த்தம் சொன்னா பெரும் பெரும் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தமா. அந்த ரஹ்மானுக்கு பெரும் பெரும் பாவங்களை மன்னிக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ரஹீமுக்கு என்ன அர்த்தம் சொன்னா திரும்ப பாவம் செஞ்சா மன்னிச்சிருவானா. ஒரு பாவத்தை செய்யறோம், தௌபா செய்யறோம், அல்ல மன்னிச்சிட்டான். திரும்ப அதே பாவத்தை செய்யறோம், திரும்ப தௌபா செய்ய அல்ல மன்னிச்சிருவான். இப்படி ஒரே பாவத்தை திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்து தௌபா செஞ்சு திருப்பி அந்த பாவம் செய்யறோம், திருப்பி தௌபா செஞ்சு பாவம் செஞ்சா அல்ல மன்னிச்சுட்டே இருப்பானா. அவனுக்கு இப்பதான் ரஹீம் என்பதாக விளக்கம் தராங்க. அர் ரஹ்மான் சொன்னா பெரும் பெரும் பாவத்தை மன்னிக்க கூடியவன். ரஹீம்னு சொன்னா ஒரே பாவத்தை திரும்ப செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான், தௌபா செஞ்சா மன்னிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு இப்பதான் ரஹ்மான் ரஹீம் என்பதாக தப்சீர் விளக்கம் தராங்க. அதனால அல்லாஹ் அவ்வளவு பேரு கிருபையாளனா. மறுமையில ஒரு மனுஷனை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பானா. ஒரு மனுஷன் தனியா கூப்பிட்டு மற்ற மனிதர்கள் தூரமா இருப்பாங்க, அவனை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வான். அவன் செஞ்ச நல்ல அமல்கள் எல்லாம் அவன் கண்முன்னா காட்டப்படும். எல்லா நல்ல அமலையும் பார்ப்பான். இதெல்லாம் செஞ்சு எல்லாம் கேட்க அவங்க அப்படியே சந்தோஷம் ஆனந்த பூரிச்சு போயிடுவான். ஆமா இவ்வளவு அமல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, ஆமா அல்ல செஞ்சேன்னா இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளிட்டு அப்படியே அடியானே நீ செஞ்ச எல்லாமே நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சஜிதால விழுந்துருவான். அந்த அடியார் சஜிதால விழுந்துருவான். விழுந்துட்டு சரி சஜிதா செஞ்சு போது எந்திரிப்பா அப்படி எந்திரிக்க சொல்லிட்டு திரும்ப அல்லாஹ் தஆலா கீழே இன்னும் அவன் செஞ்ச கெட்ட அமல்கள் எல்லாம் எல்லாம் படிக்க சொல்லுவான். இதெல்லாம் படின்னு சொல்ல உடனே அவனே படிப்பான். படிக்க அவன் புஜங்கள் எல்லாம் நடுங்கும், கைகள்லாம் விரைச்சு பண்ணி வேர்த்து கொட்டும், நடுங்கி போயிடுவான். அல்லாஹ் பார்க்க வெக்கப்பட்டு குறுகி போயிடுவான். அவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, இதெல்லாம் நீ செஞ்ச உண்மைதானா அப்படின்னு. ஆமால நான் செஞ்சதான் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட வெக்கப்பட்டு நிற்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உன் பாவத்தை எல்லாத்தையும் நான் யுபத்திலுல்லாஹு சய்யாத்திஹிம் ஹஸனா, அல்லாஹ் ஆயத்தை சொல்றான் இல்லையா, உன் பாவத்தை எல்லாத்தையும் நன்மையா மாத்திட்டேன் போ அப்படின்னு சொல்லுவான். நன்மைக்குரிய கூலி அல்லாஹ் வழங்கிட்டான். நீ செஞ்ச பாவம் உண்மையானு கேட்பான். ஆமா உண்மை அப்படி ஒத்துட்ட உடனே நீ செஞ்ச பாவத்தை நன்மையை மாத்திட்டு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அப்படி திரும்ப அல்லாஹ் காலில் விழுந்துருவான். ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை குறித்து காலில் விழுந்துருவானா. அல்லாஹ் தஆலா சஜிதா செஞ்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்புவான். இப்ப இந்த விஷயத்த தூரத்துல மக்கள் பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்கன்னா, இந்த அடியான பாத்தியா எவ்வளவு நன்மை தூபா ஃபி அப்து, இந்த அப்து வாழ்க்கை ஃபுல்லா நன்மையை செஞ்சிருக்கான் பழகுது, அல்லாஹ் 2 சஜிதா செஞ்சுட்டா அப்படின்னு. அவங்க பார்வைக்கு அவங்க சிந்தனைக்கும் முன்னா தெரிஞ்சுன்னு சொன்னா அல்லாஹ் 2 சஜிதா செஞ்சு மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சு. அல்லாஹ் அந்த கணக்கை கேட்டது, நன்மையை விசாரிச்சது, தீமையை நன்மையை மாத்தணும் தெரியாது. அப்ப அந்த அடியான் அப்து சொல்லுவானா, இவ்வளவு பாவம் நன்மை செஞ்சுட்டானே, ரொம்ப சுப செய்தி இவனுக்கு அப்படின்னு மத்த மக்கள் எல்லாம் பாராட்டுவாங்க என்பது ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் அவ்வளவு கிருபையாளன். நன்மையை எல்லாம் ஒத்துக்கொள்ளுவான், பாவத்தில் நன்மையை மாத்திடுவான், மத்தவங்களை வெளிப்படுத்த அல்லாஹ் வெக்கப்படுறான். ஒருத்த செஞ்ச பாவத்தை மத்தவங்களை வெளிப்படுத்த அல்லாஹ் வெக்கப்படுறான். அல்லாஹ் தனிமையில தான் விசாரிப்பான். அல்லாஹ்வோட குணம் நமக்கு வர வேணாமா? அவன் படைச்ச அப்து அவனுக்கு அந்த குணம் வர வேணாமா? இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா ஒருத்த மனுஷனை எழுப்பி அவனுடைய பட்டோலை கொடுத்து வாசி அப்படின்னு சொல்லுவான். முதல்ல மேல வாசிப்பான். வாசிச்சா எல்லாம் கெட்டாமலாவே இருக்கும். எல்லாம் கேட்ட திரும்ப கீழே அல்லாஹ் திரும்ப கீழே வாசி அப்படின்னு சொல்லுவான். வாசி உடனே எல்லாம் நல்லாமலா இருக்குமா. திரும்ப அல்லாஹ் சொல்லுவானா, நீ முதல்ல ஃபர்ஸ்ட் படிச்சல அதை படி அப்படின்னு சொன்னோடனே திரும்ப மேல போய் படிச்சுன்னா அந்த நல்ல கெட்டாமலை எவ்வளவு நல்லமலா மாற்றப்படுமா, எல்லாமே நன்மையா எல்லாம் மாத்திடுவான். அந்த அப்படியே அல்லாஹ் சொல்லுவான், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு. இப்படி அல்லாஹ்வோட குணம் அப்படிதான், எல்லாத்தையும் மறைப்பான். உலகத்திலேயே மறைச்சு வச்சிருக்கான், நாளைக்கு மறுமையில மறைப்பான், மன்னிப்பான் என்பதாக வருது. அதனால அல்லாஹ்வோட குணம் நம்ம வரணும்னு சொன்னா நம்ம உலகத்திலேயே நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடும். யாருடைய குறையும் ஆராயக்கூடாது, யாரை மேலும் தப்பான எண்ணம் வச்சிடவே கூடாது. தப்பா என்ன உடனே தௌபா செஞ்சு துவா செஞ்சிருங்க. யாரும் நம்மளை விட எல்லாருமே நம்ம ஒருத்தரை பார்த்து கூட தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனை சுட்டி காட்டும் போது உன்னோட ஒரு விரல அவனை பார்த்து காட்டுது, மீதி 3 ஒன்ன நோக்கி காட்டுது, அவனோட நீ பாவி நீதான் என்பதாக சொல்லுவாங்க. அதனால யாருமே தப்பான எண்ணம் கொள்ளாதீங்க, யாருடைய குறைகளும் துருவி ஆராயாதீங்க என்பதாக சொல்றாங்க. அடுத்து 3வது புறம் பேசுறது. இந்த ஆயத்துல மூணு விஷயம் சொன்னேன். ஒண்ணு, யாருமே தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது,
அப்ப அவரோட குறையை ஆராயக்கூடாது. மூணாவது புறம் பேசுது. புறம் பேசுது அவ்வளவு பெரிய கொடுமையான செயல். ஏன்னு சொன்னா நம்ம காலத்துல எல்லா சபைகளும் ஒரு டீ கடைக்கு போனா ஒருத்தனை பத்தி பேசுறது, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனா கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் பத்தி பேசி வறுத்தெடுக்குது, ஒரு ஜனாசா கூடத்துக்கு போனா ஜனாசா அடக்கம் செய்யறதுக்கு சும்மா இருப்போம் பாத்தீங்களா, அப்ப யாராவது பத்தி பேசுறது, இப்படி எல்லா சபையிலும் ஒருத்தனை பத்தி புறம் பேசி கொண்டே இருக்கப்படும். அப்படிதான் உலகம் அப்படிதான் இருக்கு. இப்ப அதெல்லாம் தாண்டி இப்ப எப்படி ஆயிடுச்சு, ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு செல்லுல வாட்ஸ்அப்ல பல குழுக்கள் இருக்கும். ஒரு குழுக்களுக்கு தான் இந்த 10 பேர் அந்த குரூப்ல இருப்பான், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருப்பான். ஒரு விஷயத்த எல்லா குரூப்லும் ஃபார்வர்ட் பண்றது. இவன் எப்படிப்பட்டான் தெரியுமா, இவன் அங்க போனா, இவன் இங்க போனா, இவன் இந்த விஷயத்த செஞ்சு, இவன் சிறுக்க செஞ்சுட்டா, இவன் பாவம் செஞ்சுட்டா அப்படின்னு. நமக்கு அந்த வேலையே கிடையாது. அல்ல நமக்கு அதுக்கு படைக்கலையே. பனு இஸ்ராயேல் காலத்துல 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் வணக்கசாலி, ஒருத்தர் பாவி. வணக்கசாலி பாவிட்ட சொல்லுவார், பாவத்தை விட்டுது பையன் பாவம் செய்யற விட்டுட்டு. அப்ப அந்த பாவி சொல்லுவான், என்னை என் போக்கு விட்டுறான், என்னையா தொந்தரவு பண்றா அப்படின்னு. அந்த பாவம் செய்யக்கூடிய பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டாரு, தொழுகையாளி பார்த்துட்டு இப்படிப்பட்ட பாவம் சரி அல்லாஹ் அவனை மன்னிப்பானா, நீ சொர்க்கத்துக்குலாம் போக மாட்டே, நரகத்தானே போ அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அந்த பாவம் செய்ய அடியான்னு சொல்றானா, என்ன நானாச்சு அல்லாஹ்வாச்சு, என்னை என் போகல விட்டுட்டு என்னை ஏன் பாக்குற, என்ன ஆராய்ச்சி பண்ணவன் அல்லாஹ் உலகத்தை ஆரம்பிச்சு அப்படின்னு அவன் கேட்டான். இந்த ஹதீஸ் அபூதாவுத பதிவு செய்யப்பட்டு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அப்ப 2 பேருமே ஒரு கட்டத்தை மௌத்தா போயிட்டாங்க. எல்லா ஆன்மாக்கள் ஒண்ணு சேர்க்கிற அந்த உலகத்துல 2 பேரும் கூப்பிட்டு அந்த வணக்கசாலையை கூப்பிட்டு கேட்டான். அல்லாஹ் கேட்கறானா, ஏன்பா நான் மன்னிக்க மாட்டேன் உனக்கு தெரியுமா, இல்ல நான் மன்னிக்க கூடாது, எனக்கு நீ ஆர்டர் போறியா நல்லா கேட்பான். எப்ப நீ மன்னிக்க மாட்டேன் சொன்னீங்க, உனக்கு மன்னிப்பு கிடையாது, நீ நரகத்தை போன்னு சொல்லி அந்த வணக்காசா அல்லாஹ் நரகத்தை அமைச்சிருவான். அந்த பாவம் செய்ய அடியான கூப்பிட்டு என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, நான் உன்னை மன்னிப்புன்னு சொல்லி அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான்னு சொல்லி அவனுக்கு அல்லாஹ்ல அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவனை சொர்க்கத்தை அமைச்சிருவான் என்பதாக அதிர்ச்சி முடியுது. இந்த மாதிரி யாரை பத்தி யாரும் குறை சொல்லக்கூடாது. அவங்களாச்சு அல்லாஹ் பைனஹு பைனல்லா, அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க, அவனுக்கு ஹிதாயத்துக்கு துவா செய்யுங்க, தவிர சாப்பிடக்கூடாது. அவன் இப்படி செஞ்சு அவன் நாசமா போயிடும், அவன் மீது அல்லாஹ்வோட ரஹ்மத் அல்லாஹ்வோட அதாப் இறக்கட்டும் அப்படின்னு பாவம் செய்த வேலை நமக்கு கிடையவே. அதெல்லாம் நமக்கு அது படைக்கவே இல்லை. அதனால யாரை பத்தியும் புறம் பேசாதீங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, புறம் பேசுறது விபச்சாரத்தை விட கூடியது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. நம்ப முடியுதா? விபச்சாரத்தை விட புறம் பேசுறது கூடியதான். சஹாபாக்கள் கேட்டா, யார சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எப்படி நாயகமே விபச்சாரத்தை விட எப்படி புறம் கூடியதா ஆகும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. நமக்கு வர டவுட்டுமே அவங்களுக்கு வந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு விளக்கம் தராங்க, விபச்சாரம் செஞ்சவன் அவன் மனசு குறுக்கும், கட்ட தௌபா செஞ்சு எல்லாம் மன்னிச்சு சொன்னா எல்லாம் மன்னிச்சிருவான், அல்ல நாடனா மன்னிப்பான், அல்ல நாடம் தண்டிப்பான். ஆனா புறம் பேசுறதுக்கான் பாத்தீங்களா, அவனை யாரை பத்தி புறம் பேசானோ அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. இப்ப நான் ஒருத்தரை பத்தி புறம் பேசணும்னு சொன்னா அவர் என்னை மன்னிக்காத வரைக்கும் எனக்கு மன்னிப்பு வழங்கவே படாது, நான் பாவத்தை தான் சம்பாதிச்சேன். அதனால புறத்தை விட விபச்சாரம் குடியுது என்பதாக ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ்க்கு இன்னொரு விளக்கம் தராங்க. ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சா அவன் எப்படியாவது தௌபா செஞ்சிருவான், இப்ப மௌத்தா போது தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டுருவான். ஆனா புறம் பேசுறதுக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு புறம் பேசுறது பாவனே தெரியாது. நான் என்ன அவன் செஞ்சதுதான் சொன்னேன், இல்லாததா சொல்லிட்டு அப்படின்னு அவனுக்கு வியாக்கான அவர் கொடுப்பான். அவன் சொன்னதை அவன் எப்படிதான் பண்றான், அதான் சொன்னேன், அதுவும் பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அவன் பேசின புறமனே அவனுக்கு தெரியாது, அது தப்புன்னு தெரியாது, அது உண்மைதானே அப்படின்ற மாதிரி சாதிப்பான். அதனால அவன் புறத்தை விட விபச்சாரத்தை விட புறம் கொடியது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மைமூன் பின் மெஹரான் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய தாபி, அவர் தூங்கிட்டு கனவுல ஒரு கறி கொண்டு வந்து கறியை சாப்பிடு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கறி என்ன மனுஷனோட கறி, மனித கறி. அவர் உடனே இந்த கறி நான் ஏன் சாப்பிடாம கேட்ட உடனே இவர் கருப்பு நீரை நீக்கிறவுடைய கருப்பு நீர் அடிமை இருக்காங்க இல்லையா, அந்த அடிமையை கறி சாப்பிடு அப்படின்னு சொல்லப்படும். கனவுல இதெல்லாம் நடக்குது. அப்ப கேட்பாங்க, நான் இந்த கறி சாப்பிடணும், இல்ல அவரை பத்தி புறம் பேசுறீங்களே அதுக்காக அந்த கறி சாப்பிடுங்க, நான் புறமே பேசுறே அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கனவு நடக்குது. அப்ப அந்த ஒலி சொல்லுதான், அந்த பேசுறாங்க, அவங்க சொல்றாங்களா, நீ புறம் பேசலப்பா, ஆனா புறம் பேச சபையில உட்கார்ந்து பாத்தியா, உனக்கும் அதுல பங்கு இருக்குது, எனவே நீ சாப்பிடுன்னு சொன்ன உடனே திடுக்கிட்டு முடிச்சுட்டு உடனே கனவு முடிச்சு சொல்றாரா, இதுக்கப்புறம் நான் அல்லாஹ்வை சத்தியம் செஞ்சு சொல்றாரு, இதுக்கப்புறம் நான் யாரை பத்தியும் புறம் பேச மாட்டேன், புறம் பேச சபையில அமர மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் தௌபா செஞ்சு மீண்டார் என்பதாக வரலாறு சொல்லுது. அதனால நம்ம பேசவா செய்யறோம், வாட்ஸ்அப்ல ஏதாவது யாரை பத்தியாவது ஒரு அஜத்தை பத்தியா ஒரு யாராவது பத்தி புறம் தப்பு சொல்றாங்க, இது அஜத் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா நீங்க அமைதியா இருந்துன்னு சொன்னா அந்த கூட்டத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு. அவங்க தானே சொன்னாங்க, அவங்களுக்கு தான் பங்குன்னா நீங்க அந்த குழுல இருக்குன்னு சொன்னா நீங்க அதை திருத்தலாம். ஒண்ணு சொல்ல முடிஞ்சா வாயில சொல்லி திருத்தலாம், இல்லைன்னா மனசுக்கு நினைச்சிட்டு அதை திருத்தலாம், இல்ல சபை விட்டு வெளியே வந்து என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால யாரை பத்தி எந்த குறை சொன்னாலும் அந்த சபையை நம்ம இருக்கக்கூடாது என்பதாக இந்த கருத்தை விளக்கம் தருதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மா ஒரு சிறப்பான ஜும்மா, ஷாபான் மாத ஜும்மா, அல்லாஹ் நம்ம அமல் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்கான படைத்தான அதை நோக்கத்தை அறிந்து செயல்பட தௌஃபீக் அல்லாஹ் தந்தர் புரிவானாக.